வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போறோம்னா, நேற்று வந்த டிஎன்பிசி ஏஓவான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லிஸ்ட் வந்து அவங்க அனுப்பியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து எந்தெந்த ரிஜிஸ்டர் நம்பர் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து ஆன்ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வரணும் அப்படிங்கிற லிங்க் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி அந்த லிஸ்ட்டை பற்றி நிறைய டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஆஸ்பிரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை எதை பொறுத்து இது பண்ணியிருக்காங்கன்னா வேகன்சிஸ் சார் அதில் எவ்வளோ கால் ஃபேர் பண்ணியிருக்காங்க இந்த ஆன்ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்குங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஓகேவா? ஸோ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரில் வந்து உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து அப்டேட் பண்ணதோட சேர்த்து வந்து 60 வேகன்சிஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதாவது டிஎன்பிசி ஏஓ அக்ரி ஆஃபீஸருக்கு வந்து 60 வேகன்சிஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த லிஸ்ட் விட்டாங்க இல்லையா, இந்த ஆன்ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு இந்த ரெஜிஸ்டர் நம்பர் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ அதுல பாத்தீங்கன்னா 114 மெம்பர்ஸ்க்கான லிஸ்ட் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ மொத்த வேகன்சி 60, இதுல வந்து 114 மெம்பர்ஸ்க்கான லிஸ்ட் வந்து இவங்க வந்து விட்டுருந்தாங்க. ஸோ ரேஷியோ பாத்தீங்கன்னா 1:2 ரேஷியோல வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் இது. ஸோ இதுல வந்து கொடுத்துருந்தாங்க 114 மெம்பர்ஸோட லிஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வேர் ஹவுஸ் மேனேஜர், அதுக்கு வந்து அசிஸ்டன்ட் வேர் ஹவுஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 73 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, ஓகேவா? இதையும் வந்து 1:2 ரேஷியோல தான் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 156 மெம்பர்ஸ்க்கான லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இங்க 60 வேகன்சி 1:2 ரேஷியோல 114 மெம்பர்ஸ் லிஸ்ட். அதே இது வேற ஒரு 73 வேகன்சிஸ்க்கு வந்து 156 மெம்பர்ஸ் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர் லிஸ்ட்ல இருக்க ரெஜிஸ்டர் நம்பர் கேண்டிடேட்ஸ்க்குலாம் இன்டிமேஷன் வந்திருக்கும் டிஎன்பிசில இருந்து. ஸோ எப்படி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும், அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லாரும் வந்து அதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ ரேங்க்ஸ் அந்த ரெஜிஸ்டர் நம்பர், ஸோ நீங்க நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும். அப்போ வந்து ஓவரால் ரேங்க் வந்து உங்களுக்கு 114க்குள்ள இருந்தாலே வந்து ஸோ உங்களுக்கு வந்து அதுல போட்டு இருந்திருக்கணும், உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அந்த பிடிஎஃப்ல வந்திருக்கணும். அதே வந்து ரேங்க் 156 ரேங்க் இருந்தீங்கன்னா வேர் ஹவுஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த லிஸ்ட்ல வந்து வந்திருக்கணும். 114 ஓவரால் ரேங்க் இருந்தீங்கன்னா டிஎன்பிசி ஏஓக்கு வந்திருக்கணும். அப்படி இல்ல 156 ஓவரால் ரேங்க் இருந்தீங்கன்னா உங்க வேர் ஹவுஸ்ல வந்திருக்கணும். பட் டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரேங்க்ல இருந்த ரெஜிஸ்டர் நம்பர்ஸ், அதாவது 114 to 156 இந்த ரேங்க்ஸ்ல இருக்க கேண்டிடேட்ஸோட ரெஜிஸ்டர் நம்பர் அதுல அவங்களுக்கு கால் பண்ணல, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ரேங்க்ல இருக்க கேண்டிடேட்ஸ கூட அவங்க வந்து அந்த சர்டிஃபிகேட் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் வந்து அதுல இது பண்ணல, கால் ஃபேர் பண்ணல அப்படிங்கிறது தான் டவுட். ஸோ எதுக்கு இது பண்ணல? கரெக்ட் தானே, 114 ரேங்க்குள்ள இருந்தா கால் ஃபேர் பண்ணி இருக்கணும்ல அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட சந்தேகமா இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 114, ஸோ உங்களோட வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து இதுக்குள்ள இருந்து உங்களே ரெஜிஸ்டர் நம்பருக்கு கால் ஃபேர் பண்ணல அப்படின்னா ஸோ கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இப்போ இதுக்கு என்ன இது பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்க பிடிஎஃப்ஸ் எடுத்துக்கணும், அந்த நோட்டிபிகேஷன் பிடிஎஃப் இருக்கா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான அந்த லிஸ்ட். ஸோ இந்த லிஸ்ட்டை நீங்க பாத்தீங்கன்னாலே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ எஸ், ஸோ ஏஓக்கு வந்து ஸோ ஏஓக்கு வந்து உங்களுக்கான அந்த லிஸ்ட் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ டிஎன்பிசி ஏஓ கேண்டிடேட்ஸ்க்கான லிஸ்ட்ல வந்து 114 மெம்பர்ஸ் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ இது வேற ஹவுஸுக்கானது, வேற ஹவுஸ் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ். ஸோ இதுல வந்து 156 மெம்பர்ஸ்க்கான லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுல உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அதே இன்கேஸ் ஏஓக்கும் வந்து 60 வேகன்சிஸ் இருந்த பிளேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து 114 மெம்பர்ஸ்க்கான லிஸ்ட் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ இவங்களாம் வந்து ஆன்லைன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஸோ அவங்களுக்கு தனியான இன்டிமேஷன்ஸ் வந்து டிஎன்பிசிஸ்ல இருந்தே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இது பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட நோட்டிபிகேஷன் பிடிஎஃப் இருக்கு பாத்தீங்களா? எஸ், நோட்டிபிகேஷன் பிடிஎஃப், ஏஓ நோட்டிபிகேஷன் பிடிஎஃப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த வேகன்சிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ இப்போ இந்த கால் ஃபேர் வந்து எதை பேஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ எக்ஸாம்பிள் இங்க வந்து அக்ரி ஆஃபீஸர் 32, இது வந்து பழைய இது வந்து இப்போ வந்து 60 அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து எதை பேஸ் பண்ணி வந்து அந்த கால் ஃபேர் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நான் சொல்றேன். ஸோ மொத்தம் வந்து 60 வேகன்சிக்கு 114 மெம்பர்ஸ் கால் ஃபேர் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களோட கேட்டகரி வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது பிசி, எம்பிசி, ஓபிசி தவிர இருக்கிற கேண்டிடேட்ஸ் தான் ஜென்ரல், ஓகேவா?
அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்களதான் வந்து அவங்க இந்த ரேங்க்குள்ள வராங்களா அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ பிசி கம்யூனிட்டி பார்த்துக்கோங்க. பிசியில வந்து ஜென்ரல் அதாவது நீங்க தமிழ் மீடியம் இல்லாத கேண்டிடேட்ஸ் இருப்பீங்களா, பிசியில வந்து ஜென்ரல். ஸோ இதுக்கு வந்து 4 வேகன்சிஸ் மேபி அப்டேட் பண்ணதை காட்டிலையும் சேர்த்தா 8 வேகன்சிஸ் கிட்ட வர சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த 8 கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் சீட் அலாட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. அப்போ இன்கேஸ் உங்களோட கம்யூனல் ரேங்க் என்னதான் வந்து உங்களோட ஓவரால் ரேங்க் என்னதான் வந்து 114 இருந்தாலும், அந்த 114 மெம்பர்ஸ்க்குள்ள இருந்தாலும், பட் உங்களோட கம்யூனல் ரேங்க் எதுக்குள்ள இருந்தாகணும், 8க்குள்ள இருந்தாகணும். அப்படி 8க்குள்ள இருந்தாதான் வந்து உங்களுக்கு இந்த கால்ஃபேர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவரால் ரேங்கையும் நீங்க வந்து கால்குலேட் பண்ணி தான் வந்து நம்ம வந்து இந்த கால்ஃபேரை வந்து கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் வந்து ஜென்ரலா அதுக்கடுத்து வந்து பிசி கம்யூனிட்டி, எஸ்சி கம்யூனிட்டியில 3 இருக்கு அப்படின்னா, ஸோ எஸ்டி கம்யூனிட்டியில அதே மாதிரி தான் கம்யூனல் ரேங்க்ல வந்து அவங்க எத்தனாவது பிளேஸ்ல இருக்காங்க அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி தான் அந்த 114 மெம்பர்ஸோட லிஸ்ட் வந்து விட்டுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ரீசன். ஸோ நிறைய பேரோட இது வராம இருக்கு. ஸோ யார் யாருக்கு அப்படி வராம இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. வேற எதுவும் டவுட்ஸ்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.